இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குப்தா, யாருங்க அந்த கேர்டேக்கர்? அவங்களுக்கு குழந்தைங்கள பத்தி என்ன தெரியும் பாத்துக்கிறதுக்கு? அவங்க என்ன சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இது எதுவுமே தெரியாம இவங்களை எப்படி பாத்துப்பாங்க? அவங்க சாதாரண கேர்டேக்கர் கிடையாது. அதான் நீ சொன்னது. இந்த கதைக்கு திருப்பு முனை கொடுக்க போற கதாபாத்திரம். எனக்கு புரியல. எனக்கு இப்பொழுது அனைத்தும் புரிகிறது. இவ்வளவு சிக்கல்களை எப்படி அவிழ்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆஹா, இப்படிதான் நடத்தப் போகின்றாயா ஜெகநாதா? கதை எப்படி போக போகுதுன்னு புரியலனா கூட இது ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். நான் பேசுறதுல நீ ஏமா கேட்கணும்? இப்படி சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா சொல்லு. 24 மணி நேரமும் நான் உன் கூட தானே இருக்கேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் நான் பொறாமப்படுவேன்னு நினைச்சியா? இல்லைன்னா ஏன் இவகிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டியா? அம்மா தாயே, நான் உன்கிட்ட அப்படி என்ன சொல்லலங்கிறதையும் நீயே சொல்லு. உனக்கு கல்யாணமாக போற விஷயம். எனக்கு கல்யாணமா? அதுக்கு தானே இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகி போற? உன்னோட தலை நேத்து அந்த ராத்தோட் சொன்னார்ல, காலங்காத்தால ரெஜிமெண்ட்டுக்கு வாங்கன்னு. அப்பாவுக்காக அந்த ஆபீசர் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும்ல, அதுக்காக தான் அங்க போறேன். ஆனா எதுக்குடி ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி இவ்வளவு அழகா ரெடியா இருக்கா? உன்ன நான் நார்மலா ரெடி ஆனது கூட உனக்கு தான் அப்படி தோணுது. ஆனா உன் முகத்துல கல்யாண கலை அப்படியே கொட்டி இருக்கு. முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ. முதல்ல எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சாதான் எனக்கு உயிரே வரும். சாரி தாத்தா, நாங்க எப்பவுமே இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்கெல்லாம் என் தங்கங்க. எனக்கு தெரியும், சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க இப்படி வீட்டை விட்டு போனது தெரிஞ்ச அவன் கஷ்டப்படுவான்னு நாங்க இதை சொல்லல. அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப காலையிலேயே எழுப்பி விடுறாங்க, தூக்கமே பத்த மாட்டேங்குது. அந்த ஸ்கூலும் நல்லாவே இல்ல. அந்த மனோகரி ஆண்டிய கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாம் வேணுங்கனே செய்யற மாதிரி இருக்கு. அந்த மனோகரிய விடுங்க. உங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு தான் எதுவும் பண்ண முடியாம இருக்கும். அப்புறம் அவ உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணான்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டி. உங்களுக்காக உங்க அப்பா ஒரு கேர்டேக்கரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. எங்களுக்கு கேர்டேக்கர் எதுக்கு தாத்தா? நீ பண்ற சேட்டையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கேர்டேக்கர் இல்ல, 10 கேர்டேக்கர் இருந்தாலும் சமாளிக்க முடியாது. ஏய், விழுந்துற போறீங்க. என்னங்க என்னங்க என்னங்க, கோபம் வந்தா உருன்னு வச்சுப்பீங்க. நடந்ததெல்லாம் மறந்துடணுங்க. என்னங்க, உங்களதான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மனுஷியே? என் வீட்டுக்கார ஆபீஸ் போகும்போது நான் அவரை வழி அனுப்பணும். ஆஹா, இப்படி கோவமா இருக்கும்போது எவ்வளவு வேலை இருந்தாலும் என்ன வர சொல்லுவாரு. நான் நேர்ல வந்தா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும்னு. இன்னும் 3 நாள்ல உன்னோட காரியம். அதுக்கப்புறமா அப்படின்னா இன்னும் 3 நாள்ல நான். ஆமா மனுஷி, 3 நாள்ல உன்னோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் கணவனை, உன் குழந்தைங்களை, இந்த வீட்டை, இந்த லோகத்தை விட்டு எங்க லோகத்துக்கு வந்தாகணும்.
அதுக்குள்ளேயேவா? என் வீட்டையும் எங்க ஆளுங்களையும் விட்டுட்டு எப்படி என்ன வர சொல்றீங்க? இது ரொம்ப அநியாயம். இந்த 3 நாள்ல உன்னுடைய பசங்களை நீ பார்த்துக்கிறியோ இல்ல உன் கணவர்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருப்பியோ? இல்லனா உன் அத்தை மாமா உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நன்றி சொல்லுவியோ? அது உன் இஷ்டம். உனக்கு இன்னும் மிச்சம் 3 நாள் தான் இருக்கு மகளே. உன்னோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லோகத்தோடையும் இந்த மனுஷங்களோடையும் இருக்கிற உன்னோட பந்தம் முடிஞ்சு போயிடும். நீங்களும் அண்ணியும் ஒருத்தர் பேரை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. நானும் என் மனைவி அருந்ததியும் வந்திருக்கோம். இப்ப உள்ள விட. நீங்க சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் அண்ணி. நீங்க சொல்லுங்க அண்ணி. சரி, ஆறு சொல்ல வேண்டியதை கூட நானே சொல்லிடுறேன். நிறுத்துங்க நிறுத்துங்க அண்ணா, அப்படிலாம் சொல்ல முடியாது. அண்ணி தானா சொல்லணும். சாரி ஆரு, உன்னை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண, இந்த வாளு விட மாட்டேங்கிறா. நீ சொல்லிடு. நான் நீங்களும் அவரு சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க உள்ள வரலாமா? என்னங்க அண்ணி, என் அண்ணா பேரு அவரா? சரி, சித்திக்கிட்ட சொல்றேன். என் பேரு அவங்க சத்தமா சொல்லுவாங்க. அண்ணா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். பேர் சொல்லிதான் ஆகணும். சரி சரி, சொல்றேன். நான் என் வீட்டுக்காரர் அம்மு சேர்ந்து வந்திருக்கோம். எங்களை உள்ள வர விடுங்க. அம்முவா?